சிம்ம ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க, இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய சிம்ம ராசி பலனுக்குள்ள போகலாமா? நவகிரகங்களின் நல்லாட்சி உங்கள் அனைவர் இல்லங்களிலும் உங்கள் ஒவ்வொரு செயல்களிலும் தடையின்றி பெருகட்டும். தொழிற்சாலையின் அடையாளனே, தலைமைத்துவத்தின் சிகரமே, அன்பிற்குரிய சிம்மராசி சொந்தங்களே, சிம்மராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ விரும்புபவர்கள். உங்கள் கௌரவம், உங்கள் கம்பீரம், உங்கள் பேச்சு, இவை எல்லாவற்றிலும் ஒரு தனி அழகு உண்டு. நீங்க எங்கு சென்றாலும் அங்கு தத்தளித்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்வின் அந்த உண்மையான வெற்றி, உங்கள் உள்ளத்துல அந்த ஆழமான ஆசைகள், நீங்கள் இத்தனை காலம் போராடியும் கிடைக்காத அந்த அங்கீகாரம், இவை உங்களை விட்டு விலகி செல்வது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா? வெளியே சிரித்த முகத்தோடு ஒரு ராஜாவை போல கம்பீரமா காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள எத்தனை ஆயிரம் நெருக்கடிகள், தொழில் சார்ந்த தேக்க நிலை, உறவுகளில் ஏற்படும் சிறிய விரிச்சல்கள் மற்றும் உங்களை சுற்றி இருக்கும் சிலரின் தவறான புரிதல்கள், இவையை உங்கள் வேகத்தை தடுப்பதாக உணர்கிறீர்களா? மற்றவர்களுக்கு பாதை காட்டும் நீங்கள் இன்று உங்கள் சொந்த பாதையை தேடி தவித்தது எனக்கு தெரியுங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தவிப்பை, அந்த போராடும் குணத்தை ஒரு சகோதரனா நான் உணர்கிறேன். அந்த தயக்கத்தையும் அழுத்தங்களையும் இதோடு உதிரித்தள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதக கட்டத்துல ஒரு மிகப்பெரிய திசை மாற்றத்தை உருவாக்க போகின்றன. இது ஏதோ சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் அருள் உங்கள் வாழ்வின் அந்த மகா வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துங்க. ஒரு அபூர்வமான கூட்டணியை உருவாக்கி இருக்குது. நீங்க இத்தனை காலம் அனுபவித்த அந்த தேக்க நிலை, அந்த தவிப்பு, அந்த பொருளாதார சிக்கல்கள், இவை அனைத்தும் இனி ஒரு கசப்பான நினைவாக மாறப்போகுதுங்க. இந்த தொடர்ல நாம பார்க்க போது வெறுமனே பலன்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் அந்த ரகசிய சூத்திரங்கள் என்ன, உங்கள் இலக்குகளை பிடித்து அந்த தடைகளை எப்படி உடைப்பது, உங்கள் கரும வினைகளை கடந்து மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, இதற்கான விடையை தேடிதான் நாம் இன்று பயணிக்க போறோம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டா உங்க வாழ்க்கையின் அடுத்த சில ஆண்டுகளுக்கான வெற்றியை நீங்கள் இப்போதே உறுதி செய்து விடலாம்ங்க. நீங்க இலக்க துல்லியமா தாக்கி உங்கள் வாழ்வின் லட்சியங்களை வெற்றியை நோக்கி நகர்த்த போகும் அந்த பயணத்தின் முதலடி இதோ இங்கிருந்து தொடங்குதுங்க. வாருங்கள், சிம்மராசிக்கான அந்த வெற்றியை இந்த தொடர் மூலமா நாம் இணைந்து கண்டடைவோம். சிம்மராசி சொந்தங்களே, நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு தெரியும், நான் அன்றாடம் தேதிகளை குறிப்பிட்டு பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா உங்கள பலரது மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது என்பது எனக்கு புரியுதுங்க. தினமும் தேதி மாற்றி மாற்றி பலன்கள் சொல்கிறீர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏதும் நாட்கள் இல்லையே, எங்கள் கஷ்டம் எப்போதுதான் தீரும், உயிரோடு மட்டும்தான் இருக்கிறோம், வாழ்க்கை ஒரு எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறதேன்னு உங்க வேதனையை, அந்த போராட்டத்தை ஒரு சகோதரனா நான் முழுமையா உணர்றேங்க. உங்கள் அந்த ஏக்கமும் அந்த வலியும் என் இதயத்தை தொழுகிறது. அன்பர்களே, ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்றது ஜோதிட கணிப்பு மட்டுமே. நான் எப்போதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் தான் விரும்புறேன். உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு சிறிதும் கிடையாதுங்க. நீங்கள் அனைவரும் நிம்மதியாக செல்வதோடு ராஜாவை போல வாழ வேண்டும் என்பதுதான் என் ஒரே ஆசை. நான் கொண்டு வரும் இந்த தகவல்கள் யாவும் கிரகங்களின் கோச்சாரம் சார்ந்த கணிப்புகள் மட்டுமே. இதுல நீங்க ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்லும் தேதிகள் அனைவருக்குமே ஒரே நேரத்துல பலன் தரும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கலாம், சிலருக்கு சூழ்நிலைகள் காரணமாக சற்று தாமதமாகலாம். ஆனால் யாருக்குமே நடக்காதுன்னு சொல்வது பிரபஞ்ச நியதிக்கு எதிரானதுங்க. கிரகங்களின் நிலை என்பது வானிலை அறிக்கை போன்றது. மழை பெய்யும்னு முன்னறிவிப்பு வந்தாலும் அது எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல பெய்யாதல்லவா? அது போலதான் இதுவும். ஆனா ஒரு விஷயத்துல நம்ம உண்மையாக இருக்க வேண்டும்ங்க. ஜோதிடத்தையும் இறை நம்பிக்கையும் மட்டும் நம்பி உட்கார்ந்திருந்தா வாழ்க்கை மாறிவிடாது. இந்த உலகத்துல வாழ வேண்டும்ங்கிற எண்ணம், உலகம் ஓடும் வேகத்திற்கு ஏற்ப நீங்களும் ஓட வேண்டும். ஒரே இடத்துல முடங்கி கிடந்தா எதுவும் மாறாது. நீங்க இன்று ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து விடக்கூடாதுங்க. அடுத்து நம்ம வாழ்க்கை என்னவாகும், இன்னும் சிறப்பாக
சிறப்பாக எப்படி வாழலாம்னு யோசியுங்க. புதிய புதிய திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற தேவைகள்ல உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரலாமுங்க. ஆனா அந்த வாய்ப்புகளை பிடித்து கொண்டு கடினமாக உழைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு தூண்டுகோலாக தான் இருக்க முடியுமே தவிர உங்க வாழ்க்கையை நான் மாற்றிவிட முடியாதுங்க. எந்த ஜோசியராலையும் யாரையும் மாற்றிவிட முடியாது. அதை முதல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில இது போன்ற சாதகமான வாய்ப்புகள் வரப்போகிறதுனா சொல்ல முடியுங்க. ஆனா அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி வெற்றியை பெறுவது உங்க கையில மட்டும்தான் இருக்குது. எனவே ஏமாற்றம் இதை மறந்து விட்டு புதிய நம்பிக்கையோடு இருங்க. கிரகங்களின் ஆற்றல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்கள் உழைப்பையும் சேர்த்து செலுத்துங்க. அப்போதுதான் வெற்றி உங்கள் கதவை தட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். ஆனால் உழைக்க வேண்டியது நீங்கள் தான். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். பகுதி 1 சூரியனின் மகா சஞ்சாரம்ங்க. உங்கள் ராசியில நிகழப்போகும் பிரம்மாண்டமான மாற்றம். சிம்ம ராசி சொந்தங்களே, நீங்க ஒரு நெருப்பு ராசி. உங்களின் ஆளுமை சூரியனை போன்றதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் ராசியை சூழ தொடங்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த தேக்க நிலைகள், உழைப்பிற்கேட்ட அங்கீகாரம் கிடைக்காத அந்த ஏமாற்றம், இவை அனைத்தையும் தகர்த்து உங்களை ஒரு புதிய உத்வேகத்திற்கு அழைத்து செல்லுங்க. அந்த காந்த சக்தி இந்த 2 நாட்கள்ல உங்க ஜாதக கட்டத்துல உருவாகுது. கிரகங்களின் கூட்டணி மற்றும் உங்கள் வெற்றி. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியின் 10ஆம் இடத்தோடு ஒரு முழுக்கமான பிணைப்பை ஏற்படுத்துகிறதுங்க. 10ஆம் இடம் என்பது தொழில், கௌரவம் மற்றும் சமூக அந்தஸ்து. இந்த இடம் சூரியனின் ஆதிக்கத்துல வரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தருங்க. நீங்க நீண்ட நாட்களாக ஒரு சரியான வாய்ப்பிற்காக காத்திருந்தா இனி வரக்கூடிய நாட்கள் அதற்குரிய கதவுகளை திறந்துவிடும். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை தருது. தயங்காதே, உன் அதிகாரத்தை பயன்படுத்து. வெற்றி உன்னுடையது. ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் தன் உச்சபலத்தை திரும்பும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பிரம்மாண்டமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை வழிநடத்துபவர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளை கூட பெரும் வெற்றியா மாற்றுங்க. நீங்கள் புதிய தொழில் முதலீட்டாகவோ ஒரு பதவி உதவிற்காகவோ அல்லது சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தவோ காத்திருந்தா இனி வரக்கூடிய நாட்கள் அதற்குரிய காலமாகுங்க. மனதின் மாற்றமும் தெளிவும். இனி வரக்கூடிய நாட்களில் காலை நீங்கள் எழுந்ததுமே ஒரு விதமான கம்பீரத்தை உங்கள் மனதில் உணர்வீர்கள். இதுவரை இருந்த தயக்கம், நாம் சரியாகத்தானே செய்கிறோங்கிற சந்தேகம் அனைத்தும் விலகி ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்களுக்கு தெரியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிறக்கும் அந்த தெளிவு ஒரு ராஜாவின் தெளிவை போன்றது. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதை விட உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்றதுன்னு கேட்டு செயல்படுங்க. இதுவே உங்கள் வெற்றிக்கான முதல் சூத்திரம். பிரபஞ்சத்தின் அழைப்பு. இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் அந்த நாளின் வெற்றிகளை ஒரு முறை அசை போட்டு பாருங்க. நீங்க சிறிய அளவில் தொடங்கிய அந்த வேலை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கே வியப்பாக இருக்குங்க. இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, இது நீங்கள் கர்ம வினைகளை கரைத்து சரியான நேரத்துல சரியான செயலை செய்ததன் பலன். இந்த விடியலை, இந்த மாற்றத்தை, இந்த அதிர்வை கொண்டாடுங்க. நீங்க சிம்ம ராசியில் பிறந்ததால் மட்டுமே இந்த துணிச்சலும் கம்பீரமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கான ரகசிய அறிவுரை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் எதை செய்தாலும் நிதானமாகவும் அதே சமயம் துணிச்சலாகவும் செய்யுங்கள். உங்கள் அதிகாரத்தை முதல்ல கொண்டு செயல்படுங்கள். உங்கள் துணிச்சல் உங்கள் பலம், உங்கள் கம்பீரம் உங்கள் ஆயுதம். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி இனி வரக்கூடிய நாட்களின் முடிவில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக பரிணமிப்பீர்கள். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் வாழ்வின் அந்த மகா திருப்பத்திற்கு நாம் இப்போது தயாராகிவிட்டோம். இந்த தொடரின் அடுத்தடுத்த பகுதிகள் உங்கள் உறவுகளை சீர் செய்யவும், பணத்தை ஈர்க்கவும், உங்கள் இலக்கை அடையவும் மிக துல்லியமான வழிகாட்டுதல்களை தரப்போகின்றன. அந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் உழைக்கும் சூரியனின் அருளும் இணைய போகும் அந்த பொன்னான தருணம் இதோ தொடங்கிவிட்டதுங்க. பகுதி 2 உறவுகளின் வசந்தம். உங்கள் கம்பீரமான பிம்பத்தை விட்டுவிட்டு அன்பின் கதவுகளை திறக்கும் ரகசிய பயிற்சி. சிம்மராசி சொந்தங்களே, நீங்கள் இயல்பிலேயே மற்றவர்களை அரவணைத்து செல்பவர்கள். ஆனால் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் சில நேரங்களில் ஒருவித பிடிவாதம் வந்துவிடுகிறது. நான் ஏன் முதல்ல பேச வேண்டும், அவர்கள் என்னை புரிந்து கொள்ளலேங்கிற உங்களின் அந்த ஈகோதான் உறவுகளில் விரிசலை உண்டாக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த வரக்கூடிய நாட்கள் உறவுகளில் நீங்கள் கடந்த இந்த பிணைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க போகுதுங்க. இதற்கான 5 முக்கிய ரகசியங்கள் இதோ. 1. ஈகோவை தூக்கி எறியுங்கள். உறவுகளில் நாளுக்கும் மேலாக நம் முக்கியத்துவம். சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் மிக முக்கியங்க. ஆனால் அன்பான உறவுகளிடம் கௌரவம் காப்பது உறவை சிதைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் துணையிடமோ அல்லது குடும்பத்தினரிடமோ பேசும்போது உங்கள் அந்த அதிகார துணையை
தவிருங்க. நான் சொன்னது தான் சரி என்ற பிடிவாதத்தை விட்டுட்டு உன் விருப்பம் என்னன்னு கேட்டு பாருங்க. உங்க இந்த சிறிய இறங்கி வருதல் அவர்கள் இதயத்துல உங்களுக்கான மரியாதையை இருமடங்காக்கும். உங்களோட பாராட்டுதல்களின் மகாசக்தி ராஜாவை போல தாராளமாக பாராட்டுங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது கௌரவத்தை மட்டும்தான். ஆனா அவர்களுக்கு உங்களைப் போல மனிதர்கள் தான். அவர்களுக்கும் பாராட்டுகள் தேவைங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களின் சிறு சிறு நன்மைகளை கூட பாராட்டுங்க. உங்க வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பாராட்டும் அந்த ராஜகுணத்தை பார்த்து உங்களை சுற்றி இருப்பவர்கள் அன்போடு ஒட்டி கொள்வார்கள். 3வது, பழைய பயங்களுக்கு மருந்து மன்னித்தலின் மகாசக்தி. சிம்ம ராசிக்கர்கள் எதையும் எளிதில் மறக்க மாட்டீர்கள். ஒருவரை எரித்து விட்டால் அவர்களை திரும்பி பார்க்கவே மாட்டீர்கள். இது உங்கள் மனதிற்கு தான் மாறுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய கசப்புகளை உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல, அது உங்கள் மன அமைதிக்காக. நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் ராஜ கம்பீரம் இன்னும் பிரகாசமாக மாறும். உறவுகள்ல அந்த பழைய சுமையை தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக தொடங்குங்க. முக்கியமான ஆன்மீக பயிற்சி அன்பு. இனி உங்கள் வீட்டின் அமைதியான இடத்துல அமருங்கள். உங்கள் மனம் கசப்பான உறவுகளை கொண்ட அந்த நபரை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளங்கையில விரித்து கொண்டு என் கௌரவத்தையும் தாண்டி நம் உறவை நான் மதிக்கிறேன், நம் உறவு அன்பால் மீண்டும் மலரட்டும்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் இதயத்திலிருந்து அன்பின் கதிர்கள் அவர்களுக்கு செல்வதாக கற்பனை செய்யுங்கள். சிம்மராசிரியர் உள்ளம் மிகவும் சிறியது. உங்கள் எண்ணங்கள் உண்மையானால் உறவுகள் தானாகவே மாறும். 4வது, உங்கள் அதிகாரத்தை அன்பிற்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் சிறந்தவர்கள். அந்த தலைமை பண்பை உறவுகளில் பாசத்தை தகர பயன்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு கிடைத்த ஒரு செயலை செய்யுங்கள் அல்லது ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுத்து அவங்கள ஆச்சரியப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் அதிகாரத்தை குறைத்து கனிவை காட்டும் போது அது உங்களை இன்னும் பெரிய மனிதராக காட்டும். உங்கள் அன்பே உங்கள் உறவை வலுப்படுத்தும் மிகப்பெரிய சங்கிலி. 5வது, புரிதலின் பாவம். அமைதியான உரையாடல் உறவுகளில் சிக்கல் ஏற்படும் போது நாம் வாதம் செய்வதிலேயே நேரம் செலவிடுகிறது. ஒரு அமைதியான சூழல் அமர்ந்து உங்கள் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். உங்களை பற்றி எனக்கு புரிதல் இல்லை, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன்னு மிக மென்மையாக கூறுங்கள். உங்கள் நோக்கம் அவர்களை கட்டுப்படுத்துவதல்ல, அவர்களை புரிந்து கொள்வதா என்பதை அவர்கள் உணரும் போது உங்களுடைய உறவுகள் முதிர்ச்சி அடையும். சிம்மராசிக்காரர்களுக்கு என் அறிவுரை, இனி வரக்கூடிய நாட்கள்ல உறவுகளை செதுக்கும் சிற்பி போல செயல்படுங்கள். உங்கள் கம்பீரத்தை சற்றே அடக்கி அன்பை முன்னிறுத்தினால் உங்கள் வீட்டில் இழந்த மகிழ்ச்சி மீண்டும் குளிர்விடுங்க. நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய முயற்சியும் உங்கள் உறவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இரவு நீங்கள் ஒரு மன நிறைவோடு உறங்க செல்வீர்கள். உங்கள் உறவுகளின் அன்பு உங்களை தழுவி கொள்ளும். உங்கள் கம்பீரமான கர்ம உங்களின் உறவுகளின் இதயத்தை தொடுங்க. உங்கள் வாழ்க்கை அன்பால் நிரம்பட்டும். பகுதி 3, கர்ம வினைகள் கருகும் நேரம். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடைக்கும் சூட்சமம். சிம்மராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு காரியத்தை கம்பீரமா தொடங்குகிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு மாய சக்தி உங்கள் வேகத்தை தடுத்து நிறுத்துவதை உணர்கிறீர்கள். எதிர்காலத்தின் கோளாறு அல்ல, இது நீங்கள் உற்பத்தி வகையிலும் எப்பிறப்பிலும் சேர்த்து வைத்த கர்ம வினைகளின் வாரம்தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதத்தை உங்கள் சிம்மாசனத்திலிருந்து இறக்கி வைத்து அந்த பாரத்தை உங்கள் சிம்மாசனத்திலிருந்து இறக்கி வைத்து உங்கள் நிதியை மாற்றி அமைக்கும் மகாசக்தியை உங்கள் ராசியை தேடி வரப்போகுதுங்க. ஏன் உங்கள் கம்பீரமான உழைப்புக்கு தக்க பலன் கிடைப்பதில்லைன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்மராசிக்கு சூரியன் அதிபதி. இனி நிகழப்போகும் கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் ராசியில் புதைந்திருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை கூண்ட போகிறதுங்க. நீங்க ஒரு வேலையை தொடங்கும் போது வரும் தோற்பினை, வீண் விவாதங்கள் அல்லது நம்பிற்குரியவர்களை கடைசி நேரத்தில் விலகி செல்வது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் கர்ம வினையின் பிரதிபலிப்புகள். நீங்கள் இந்த கர்ம சங்கிலியை உடைக்கவில்லை என்றால் மீண்டும் அதே சுழற்சியில சிக்கி நின்று விடுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்வின் போக்கை மாற்றும் மிக முக்கியமான பொற்காலமாகும். கர்ம வினைகளை கரைக்கும் ரகசிய பயிற்சி. இது வெறும் சடங்காக பார்க்காமல் ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பாக கருதி தீவிரமாக செய்யுங்க. வனித்தலின் கம்பீரம். அதிகாலை நீங்கள் இதுவரை யாரையெல்லாம் வெறுக்கிறீங்களோ, யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை மனதார மன்னித்து விடுங்க. மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் கோபத்தை கைவிடுவது என்பது பலவீனம் அல்ல, உங்களை போன்ற ராஜாக்களுக்கு அது அழகுங்க. உங்கள் கோபத்தை கைவிடும் போது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல் எரிந்து சாம்பலாகிவிடும். சூரிய வழிபாடு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சூரியனின் கதிர்கள் உங்க உடல்ல படும்போது அது உங்கள் உடலில் உள்ள கர்ம வினைகளை கரைக்கும் சக்தியை கொண்டது. இந்த வழிபாடு உங்க ஆளுமையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி தடைகளை உடைக்க உதவும். அதிகாரத்தின் தர்மம். சிம்மராசிக்கு அதிகாரமும் செல்வாக்கும் இயல்பானது. ஏதேனும் ஒரு ஏழைக்கு தேவையான உதவியை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் அந்த தர்மம் உங்கள் கர்ம வினைகளை வேகமாக கருக செய்யும். இது உங்கள் ராசியின் பிரகாசத்தை மீண்டும் மீட்டெடுக்கும், தடைகளை உடைக்கும். அந்த ஒரு நொடி பல நேரங்கள்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது பயம் நம்மளை தடுக்குங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்து முடியுங்கள். அந்த தடையை உடைக்கும் நொடி பிரபஞ்சம் உங்களுக்கு
புதிய ராஜபாட்டியை திறந்துவிடும். நீங்கள் எடுக்க போகும் அந்த சிறிய துணிச்சலான முடிவு உங்கள் பழைய கர்ம வினைகளை கருக செய்து புதிய வெற்றிக்கு வழிவகுக்குங்க. ஏன் இப்போதே இந்த மாற்றத்தை உணர வேண்டும்னா, இனி வரக்கூடிய நாட்கள் கடந்து விட்டால் அடுத்த சில மாதங்களுக்கு நீங்கள் இதே தேக்க நிலையில இருக்க வேண்டும்ங்க. இதற்கான வாய்ப்புகள் வரும்போது இந்த நேரத்துல நீங்க உங்கள் கர்ம வினைகளை கரைத்து விட்டா அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு உங்கள் ராசியில தடையற்ற வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவெடுக்க இதுவே சிறந்த தருணம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு என் எச்சரிக்கை, இனி வரக்கூடிய நாட்கள்ல யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் கம்பீரத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி பிறரை மிரட்ட பயன்படுத்தினால் உங்கள் லட்சியத்தை அடைய பயன்படுத்துங்க. யாராவது உங்களை விமர்சித்தா மௌனமாக இருங்கள். உங்கள் அமைதி உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு பெரும் ஆயுதம். நீங்கள் பதில் பேசாம உங்க வேலையில கவனமாக இருந்தால் பிரபஞ்சமே உங்கள் எதிரிகளை கவனித்துக் கொள்ளும். உங்கள் தோள்களில் இருந்த அந்த பாரம் குறைந்து ஏதோ ஒரு ராஜ கம்பீரம் உங்கள் மனதை ஆட்கொள்ளும். அதுல கர்ம வினைகள் நீங்கியதற்கான அடையாளம். உங்கள் வெற்றிக்கான தடைகள் இப்போது தகர்ந்து விட்டன. நீங்கள் வெற்றியின் பாதையில் போக தயாராகிவிட்டீர்கள். பகுதி 4, பணப்பெட்டகத்தின் ரகசியம். பணத்தை ஈர்க்கும் 5 விதிகளும் உங்கள் பணத்தில் செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியும். சிம்மராசி சொந்தங்களே, நீங்கள் பணத்தை ஒரு அதிகாரமயமாக பார்ப்பவர்கள். ஆனால் உங்கள் அறியாமலேயே உங்கள் பணப்புழக்கத்துல ஒரு தேக்க நிலை ஏற்படுவது உண்டுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசியில கிரகங்களின் ஆற்றல் மிகவும் சாதகமாக உள்ளது. பணத்தை ஈர்க்க நீங்க பின்பற்ற வேண்டிய அந்த 5 ரகசிய விதிகள் இதோ. 1, பணத்தின் மீதான ராஜ கம்பீரமான பார்வை பணம் வருவதை தடுத்து வைக்கும். மிகப்பெரிய தடை பற்றாக்குறை, பயம். பணம் பெறவில்லையே, பணம் இருக்கிறதேன்னு சிந்திக்கும் போது ஒரு ராஜாவாகிய நீங்கள் உங்கள் செல்வத்தை இழக்கிறீர்கள். முதல் செல்வம் என் ராஜ்யத்தின் ஒரு பகுதி, அது எப்போதும் என்னிடம் பெருகி கொண்டே இருக்கிறதுன்னு உறுதியாக சொல்லுங்க. பணத்தை ஒரு பாரமா பார்க்காம உங்க அதிகாரத்துல ஆயுதமா பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களின் அந்த கம்பீரமான எண்ணங்களின் பிரபஞ்சத்தோடு எளிதில் இணையும் தன்மை கொண்டவை. 2வது, பணப்பை. உங்கள் ராஜ சின்னம் உங்கள் பணப்பைய வெறும் காகிதங்கள் வைக்கும் இடமாக மட்டும் பார்க்காதீங்க. அது உங்கள் செல்வத்தின் கருவூலம். உங்கள் பணப்பைய முழுமையா சுத்தம் செய்யுங்கள். பழைய ரசீதுகள், தேவையற்ற அட்டைகள்னு அனைத்தையும் நீக்குங்க. பணப்பையில் ஒரு சிறிய துண்டு ஏலக்காய் அல்லது ஒரு சிறிய அளவு பச்சை கற்பூரத்தை வையுங்கள். இது பணத்தை ஈர்க்கும் ஒரு மிக சிறந்த ஆன்மீக நுணுக்கம். சுத்தமான நேர்த்தியான பணத்தை மட்டுமே பணத்தை நிற்கும். 3வது, தானத்தின் ராஜ தர்மம். சூரியனின் அருள் பெற நீங்கள் ஈட்டும் செல்வத்தில் ஒரு சிறு பங்கை மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் செலவிடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, ஒரு ஏழைக்கு உணவோ அல்லது ஒரு முதியவருக்கு மருந்திற்கு உதவி செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்கள் தரும் தானம் கர்ம வினைகளை கருக செய்யும் ஆற்றல் கொண்டது. நீங்கள் கொடுக்கும் அந்த சிறு உதவி பன்மடங்கு பணமாக உங்கள் கைகளுக்கு திரும்ப வரும். இது பிரபஞ்சத்தின் மாறாத விதி. 4, பணத்தை மதித்து நடத்துங்கள். பணத்தை அலட்சியமாக சிதறவிடாதீர்கள். ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் கையாளும் போது அதை ஒரு ராஜ மரியாதையுடன் நடத்துங்கள். நோட்டுகளை சுரட்டி வைப்பதோ அலட்சியமா போட்டு வைப்பதோ கூடாது. அழுகிய முறையில அடிக்கடி பணத்தை எண்ணும் போது மண்டை உணர்வுடன் எண்ணுங்கள். உங்கள் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு நோட்டும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு கருவின்னு உணருங்க. உங்கள் இந்த செயல்பாடு உங்கள் பணப்புழக்கத்தை இரட்டிப்பாக்கும். 5வது, திட்டமிட்ட முதலீடு. உங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்துங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சிறந்த நிர்வாகத்திறன் உண்டு. ஏதேனும் ஒரு முதலீடு செய்ய வாய்ப்பு கிடைத்தா அது அவசரப்படாமல் நீண்டகால அடிப்படையில் சிந்தியுங்கள். சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த 2 நாட்களும் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும். உங்கள் அதிகாரத்தையும் ஆழ்ந்த சிந்தனையும் இணைத்து முதலீடு செய்யுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் செய்யும் அந்த சிறிய முதலீடு உங்கள் வாழ்வின் பொருளாதார சிகரமாக மாறும். உங்கள் பணப்பையை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஆன்மீக பயிற்சி. இரவு உங்கள் பணப்பையை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வலது கையை மேல் வைத்து, இந்த பணப்பை பிரபஞ்சத்தின் செல்வத்தால் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. நான் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்கு செல்வத்தோடு என்னிடமே திரும்பி வருகிறதுன்னு 11 முறை உறுதியாக சொல்லுங்க. கண்களை மூடி உங்கள் வங்கி கணக்கு அல்லது பணப்பைய நீங்க அழிவதை மனக்கண்ணில் கற்பனை செய்யுங்கள். சிம்மராசினரின் அந்த ராஜ கம்பீரமான நம்பிக்கை பணத்தை ஒரு காந்தம் போல இருக்கும். உங்கள் பொருளாதார வாழ்வு என்பது உங்களின் அதிகாரத்தின் வெளிப்பாடு. இந்த 5 விதிகளையும் சரியாக பின்பற்றினால் நீங்கள் வெறும் பணம் சம்பாதிப்பவர் மட்டுமல்ல, செல்வத்தை நிர்வகிக்கும் ஒரு சிறந்த ஆளுமையாக மாறுவீர்கள். உங்கள் பொருளாதார பாதை ஒளிமயமாக பொங்கிவிட்டது. அதை நோக்கி துணிச்சலோடு நடைபோடுங்கள். பகுதி 5, தொழிலின் சிகரம். எதிர்ப்புகளை தாண்டி உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை உங்கள் வளர்ச்சியால் மிரள வைக்கும் வியூகம். சிம்மராசி சொந்தங்களே, நீங்கள் இயல்பிலேயே எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும்னு துடிப்பவர்கள். உங்கள் அந்த துடிப்பு மற்றவர்களுக்கு பொறாமையை தூண்டுவது இயல்பு. உங்களை வீழ்த்த பார்க்கும் நபர்களின் உங்களின் அந்த தனித்துவத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள். அவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு எப்படி தொழில சிகரத்தை அடைவது என்பதை இங்க பார்ப்போம். 1, உங்களின் கம்பீரமான அணுகுமுறை உங்களின் மிக சிறந்த ஆயுதம்.
ஆயுதம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலம் உங்களின் அந்த ராஜ கம்பீரம். எதிரிகள் உங்களை ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்க வைக்க முயலும் போது அவர்கள் எதிர்பாராத ஒரு நிதானமான ஆனால் அழுத்தமான முடிவை நீங்கள் எடுங்கள். உங்கள் பதில்கள் உணர்ச்சிகரமாக இல்லாமல் அதிகார தோரணையில், ஆனால் அதே சமயம் நியாயமானதாக இருக்கட்டும். உங்க வேலையில் அல்லது தொழில நீங்கள் காட்டும் அந்த தெளிவு உங்கள் எதிரிகளுக்கு எண்ணற்ற தன்மையை ஏற்றுக் கொடுக்கும். ஒரு ராஜா போல சரியான திட்டமிடலோடு நீங்கள் இயங்கும் போது யாரும் உங்களை தீண்ட முடியாது. 2வது, தலைமை பண்புல உங்கள் ஆளுமையை நிலைநாட்டுங்கள். நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் சிறந்தவர்கள். அந்த தலைமை பண்பை உங்க வேலையில முழுமையாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த தேவையில்லை. உங்கள் பணிகளால் அவர்களை வழிநடத்துங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு கம்பீரமும் நேர்த்தியும் இருந்தால் உங்களை பின்னுக்கு தள்ள நினைப்பவர்கள் தானாகவே உங்களை பார்த்து பயந்து ஓடுவார்கள். உங்கள் வளர்ச்சியே உங்கள் எதிரிகளுக்கு விடுக்கப்படும் மிகப்பெரிய சவால். 3வது, அமைதியான வளர்ச்சி. அவர்களின் கண்களை மறைக்கும் திரை. எதிரிகள் உங்களை சுற்றி தவறாக பேசினால் அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் உங்களை பற்றி பேச பேச நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். மாலைக்குள் நீங்கள் தொட்ட காரியம் ஒன்றை சிகரத்தில் கொண்டு போய் முடியுங்கள். நீங்கள் வெற்றியை தொட்டுவிட்டு தவிக்கும் அந்த புன்னகை அவர்களுக்கு தரும் தண்டனை வேறு எந்த தண்டனையும் அதை விட கொடியதுங்க. நீங்கள் மௌனமாக உயர்ந்து கொண்டே இருங்கள். உங்க வளர்ச்சி அவர்களை மிரள வைக்கும். 4வது, உங்களின் தனித்துவத்தை உருவாக்குங்கள். சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி என்பதால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் தவிர்க்க முடியாதவராக மாறுவது எளிது. உங்கள் வேலையில் உள்ள ஏதேனும் ஒரு சிக்கலான தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு புதிய தீர்வை உருவாக்குங்கள். மற்றவர்கள் தினமும் ஒரு வேலையை மற்றவர்கள் திணறும் ஒரு வேலையை நீங்கள் மிக எளிதாக செய்து முடிக்கும் போது உங்களை பின்னுக்கு தள்ள நினைப்பவர்கள் உங்கள் மேதமைக்கு முன்னால் மண்டியிடுவார்கள். நீங்கள் உங்கள் பாதையில் உறுதியாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்கள் அரணாக மாறும். 5வது, சூரியனின் ஆற்றல் மற்றும் அதிகாரம். உங்கள் ராசிக்கு சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் உங்கள் வார்த்தையில் ஒரு வசீகரம் இருக்கும். தொழிலிலும் அந்த வசீகரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் தொழில் முறைகளில் ஒரு புதிய மாற்றத்தையோ ஒரு புது வடிவத்தையோ புகுத்துங்கள். அந்த மாற்றத்தை கண்டு உங்கள் வாடிக்கையாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ வியக்க வேண்டும். நீங்கள் படைக்கும் அந்த புதுமை தான் உங்கள் எதிரிகளை தகர்க்கும் ஆயுதம். எதையும் கம்பீரமான முறையில் கையாளுங்கள். வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். எதிரிகளை வெல்லும் அந்த ரகசிய நுணுக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது உங்கள் பாதையில மூள் வைத்தால் அதை ஏன் வைக்கிறீர்கள்னு யோசிக்காம எப்படி தாண்டி போவதுன்னு யோசிங்க. நீங்க ஒரு ராஜாவை போல உங்கள் வாழ்வை செதுக்கி கொண்டே இருங்க. எந்த பக்கம் சுமை இருந்தாலும் அதை சமன் செய்து விட்டு முன்னோக்கி போய்கொண்டே இருங்க. உங்க வளர்ச்சியின் வேகத்தை கண்டு உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களை அறியாமலேயே உங்கள் பின்னால் வந்து சேர்வார்கள். உங்களின் இந்த வளர்ச்சியும் கம்பீரமும் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும். பகுதி 6, இனி வரக்கூடிய நாட்கள்ல செயல் திட்டம். நீங்கள் செய்ய வேண்டிய துல்லியமான வேலை திட்டம். சிம்மராசி சொந்தங்களே, நீங்கள் எதையும் பிரம்மாண்டமாக செய்ய விரும்புபவர்கள். ஆனால் அந்த பிரம்மாண்டத்திற்கு பின்னால் ஒரு துல்லியமான அவசியம். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. எனவே இந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் வேதவாக்கா கொள்ளுங்கள். முதல் நாள் அஸ்திவாரத்தை அழைக்கும் நாள். விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த பொன்னான நேரத்தில் எழுந்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். பணிகளை திட்டமிடுங்கள். எந்தெந்த வேலைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு காகிதத்துல தெளிவா எழுதுங்கள். இந்த 2 மணி நேர தியானம் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் ஆற்றலை உங்களுக்கு முழுமையா பெற்றுத்தரும். நீங்கள் ஒரு ராஜ கம்பீரத்துடன் நாளை தொடங்க. இதுவே காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்கள் அன்றாட வேலைகளை கவனிக்கும் போது எதிலும் பதற்றமின்றி செயல்படுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அந்த கம்பீரமான அணுகுமுறை இந்த நேரத்துல உங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும். மின்னஞ்சல்களை பார்ப்பது, தொழில் சார்ந்த தொடர்புகளை உறுதிப்படுத்துவது போன்ற வேலைகளை இந்த நேரத்துல முடித்து வைங்க. காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் தொழில் அல்லது வேலையில மிக முக்கியமான பணிகளை தேர்வு செய்து முடியுங்கள். இந்த நேரத்துல தான் உங்கள் ராசியில் கிரகங்களின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றியில் முடியும். புதிய ஒப்பந்தங்கள், நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது பெரிய திட்டங்களுக்கு அடித்தளம் அமைப்பது போன்ற வேலைகளை இந்த நேரத்துல செய்ய வேண்டும். உங்கள் வார்த்தைகள்ல ஒரு விதமான கம்பீரம் ஆளுமையும் கலந்திருக்கட்டும். மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு, அதாவது 2 மணி முதல் 4 மணி வரை பழைய கோப்புகளை சரிபார்க்கவும், நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அதை தலைமை ஏற்று முடிக்க முயற்சி செய்யுங்கள். எந்த நேரத்தில் உங்களை பாதிக்கும் எவ்விதமான தேவையற்ற விவாதங்களிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் கவனத்தை சிதற விடாதீர்கள். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை உங்களின் எதிர்கால திட்டமிடலுக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வேலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல என்ன செய்யலாம், உங்கள் செல்வாக்கை இன்னும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆழமா சிந்தியுங்கள். அன்றைய தினத்தில்
தினத்தின் வெற்றியை எண்ணி பார்த்து உங்கள் கம்பீரமான செயல்பாட்டிற்கு நீங்களே பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் நாள் அறுவடை செய்யும் நாள். 2ஆம் நாள் விடியற்காலை முந்தைய நாள் அமைத்த அஸ்திவாரத்தின் மேல் கோபுரம் கட்டும் தினமாகும். காலை 5 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தொழில் சார்ந்த பிணைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முக்கிய நபர்களை சந்திப்பது அல்லது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த தேவையான நபர்களுடன் உரையாடுவது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யுங்கள். உங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு தெளிவு மற்றும் அதிகாரம் இருக்கட்டும். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் உழைப்பின் வேகத்தை அதிகரியுங்கள். நேற்று செய்த திட்டமிடலின் பலனை நீங்கள் இந்த நேரத்தில் உணரத் தொடங்குவீர்கள். உங்களின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் அது உங்களை மேன்மைப்படுத்த வரும் ஒரு வாய்ப்பாக கருதி எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் ராஜ மரியாதையை பெற்றுத்தரும். மதியத்திற்கு பிறகு 2 மணி முதல் 5 மணி வரை உங்கள் கூட்டாளிகளுடன் அல்லது உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நேரத்தில் உங்கள் தலைமை பண்பு மிகவும் வெளிப்படும். உங்கள் கருத்துக்களை அழுத்தமாகவும் அதே சமயம் கம்பீரமாகவும் பதிவு செய்யுங்கள். உங்கள் கூட்டாளிகள் உங்கள் அணுகுமுறையை கண்டு வியப்பார்கள். இதுதான் நீங்க ஒரு திறந்த ராஜா என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும் தருணம். மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் பணப்புழக்கத்தையும் முன்னேற்றத்தையும் சரிபார்க்கவும். கடந்த இனி 48 மணி நேரத்துல உங்கள் தொழில் அல்லது வேலையில் ஏற்பட்ட அந்த நேர்மறையான மாற்றங்களை ஒரு முறை கவனித்து பாருங்கள். நீங்கள் செய்த சிறிய மாற்றங்கள் கூட உங்கள் பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதை உணர்ந்து அந்த வெற்றியை ஒரு சிறிய மன அமைதியோடு கொண்டாடுங்க. உங்கள் ராசியின் கிரக ஆற்றலை சரியாக பயன்படுத்தும் ஒரு மாபெரும் திட்டமாகும். நீங்கள் இந்த திட்டத்தை முறையா பின்பற்றினா இரவு நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். ஒரு புதிய உத்வேகத்துடன் வெற்றி பாதையில் பயணிப்பவராக இருப்பீர்கள். உழைப்பு மற்றும் திட்டமிடல் இணையும் போது வெற்றி என்பது வெறும் கனவல்ல, அது உங்கள் கையில் இருக்கும் நிதர்சனம். உங்கள் வெற்றிக்கான இந்த செயல் திட்டத்தை பின்பற்ற தயாராகுங்கள். பகுதி 7 ஆரோக்கியமே செல்வம். சோர்வை நீக்கி உங்கள் உடல்ல ஒரு புதிய மின்னல் வேகத்தை உருவாக்கும் ரகசிய பயிற்சி. சிம்மராசி சொந்தங்களே, நீங்கள் எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பவர்கள். இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்கள் உடலுக்கு ஒரு விதமான உடல் மற்றும் மனசோர்வை தருது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் உடலின் ஆற்றல் மையங்கள் மீண்டும் புத்துயிர் பெறப்போகின்றன. சோர்வு என்பது உங்கள் உழைப்பால் மட்டும் வருவதல்ல, அது உங்கள் உடலில் தேங்கி இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றலால் வருவது. அந்த பாரத்தை இறக்கி வைத்து உங்க உடல்ல ஒரு புதிய மின்னல் வேகத்தை உருவாக்க இந்த ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த நுணுக்கங்களை நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சூரிய நமஸ்கார ஆற்றலின் ஊற்று சிம்ம ராசிக்கே அதிபதி சூரியன்க. அதிகாலையில சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. இது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது சூரியனின் கதிர்களை உங்க உடல்ல ஒரு மகா பயிற்சிங்க. இது உங்க உடல்ல உள்ள நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலுக்கு ஒரு புதிய மின்னல் வேகத்தை உடனடியாக கொடுக்கும். இது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, உங்கள் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜ கம்பீரத்தை தட்டி எழுப்ப வந்த விழிப்புணர்வு தூண்டல். இதுவரை பல முறை முயற்சித்தும் ஏனோ என் முயற்சி பலிக்கவில்லையே, நான் இவ்வளவு திறமைசாலியாக இருந்தும் ஏன் இந்த தேர்க்கம் என்று கலங்கி நின்ற உங்களுக்கு இந்த தொடர் ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கும் என்பதில் எனக்கு சிறிது மையமில்லை. வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்துதான். ஆனால் அந்த போராட்டங்களை கண்டு பயந்து ஒதுங்கி விடுபவன் அல்ல சிம்மராசிக்காரன். மாறாக அதை தனது கம்பீரமான துணிச்சலாலும் திட்டமிட்ட செயல்பாட்டாலும் எதிர்கொண்டு வெற்றி கோட்டையை தகர்ப்பவனே உண்மையான சிம்மராசி வீரன். நீங்கள் இப்போது இந்த தொடரின் இறுதியில் பெற்றுக்கொண்ட இந்த வழிமுறைகளை பெரும் சொற்களாக பார்க்காதீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையின் தர்மமாக, உங்கள் வெற்றியின் வேத வாக்காக கொள்ளுங்கள். நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் என் இலக்கை தவறவிட மாட்டேன், நான் சூரியனின் அருளாலும் என் கம்பீரமான உழைப்பாலும் கண்டிப்பாக சிகரத்தை தொடுவேன். இந்த உறுதிமொழியை இன்றும் உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். இந்த எளிய வாழ்வியல் நெறிமுறைகளை நீங்கள் விடாமுயற்சியோடு பின்பற்றுங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் உங்கள் உழைப்பின் வேகத்தை பார்த்து பணிந்து போகும். உங்கள் வாழ்வில் வறுமை நீங்கி தடைகள் தகர்ந்து நீங்கள் நினைத்த அந்த பெரும் அந்தஸ்து, செல்வாக்கு மற்றும் பொருளாதார உயர்வு உங்களை தேடி வரும். இதை பின்பற்றுபவர்களின் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறும். இதில் வரும் நாட்கள் உங்களுக்கு தடைகள் இல்லாத ராஜ வாழ்க்கையாகும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் வெறும் மனிதராக பயணித்தீர்கள், இப்போது நீங்கள் ஒரு வெற்றியாளராக பயணிக்க தொடங்கிவிட்டீர்கள். இந்த மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறது அல்லவா? அந்த உணர்வே உங்கள் வெற்றியின் தொடக்கம். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கனவும் உங்களை ஒரு ராஜாவா வளர்த்தெடுக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களின் தொடக்கத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தர்மமாக பின்பற்றுங்கள். நீங்கள் வெற்றியின் ஒற்றாணி கொண்டில் அமரும் இந்த நாள் இதோ இங்கிருந்து தான் தொடங்குதுங்க. சூரியனின் மகாசக்தி உங்களுக்கு துணை நிற்கட்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணப்போகும் அந்த பெரும் மாற்றத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். உங்கள் வெற்றிக்கான ஒவ்வொரு இடையிலும், ஒவ்வொரு அடியிலும், உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு மொழியிலும் நான் என்றும் உங்களுடனே இருப்பேன். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறட்டும். உங்கள் லட்சியங்கள் கைகூடட்டும். நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்துக்கு செல்லுங்கள். இனி உங்கள் வாழ்வில்
மலரப்போகும் புதிய விடியல்களை கொண்டாடவும், இது போன்ற பல ரகசியங்களை, ஆன்மீக வாழ்வியல் முறைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ளவும் இப்போதே நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி உங்கள் வாழ்க்கையின் வெற்றி கதவுகளை திறந்து வையுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.